வணக்கம், இது உங்கள் M2D மேக்ஸ் சேனல். நாம் இந்த வீடியோவில் டெட் பேப்பர் 1 15/10/2022 மார்னிங் நடந்த எக்ஸாமோட கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சம் 3/4 பங்கு லட்டின் எடை 180 கிராம் எனில் அதே லட்டு 4/5 பங்கின் எடை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு முழு லட்டு இருக்கு, அந்த முழு லட்டுல 3/4 பங்கு லட்டின் எடை வந்து 180 கிராம். அப்போ அந்த ஒரு லட்டுல 4/5 பங்கின் எடை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 3/4 பங்கு லட்டின் எடை என்ன கொடுத்துருக்காங்க, 180 கிராம் கொடுத்துருக்காங்களா. இப்போ இதுல இருந்து நாம ஒரு லட்டோட எடை என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு லட்டு எடை இந்த 3/4 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தா டிவைட்ல வந்துருமா. அப்போ 180 டிவைடட் 3/4. இந்த டிவைடட் 3/4 மல்டிபிளிகேஷன் மாறும்போது தலைகீழா மாறுமா, 4/3 ஆயிடுமா. அப்போ 180 × 4/3 கேன்சல் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 3 6 18 0. அப்போ 4 6 24 240 கிராம். இது வந்து ஒரு முழு லட்டோட எடை வந்து 240 கிராம். இங்க என்ன கேட்டிருக்காங்க, அந்த முழு லட்டுல 4/5 பங்கின் எடை என்னன்னு கேட்டிருக்காங்க. 4/5 பங்கு லட்டின் எடை ஈக்குவல் டு ஒரு லட்டோட எடை வந்து 240 கிராம். அப்ப 4/5 பங்கு லட்டின் எடைனா 4/5 × 240 மல்டிப்ளை பண்ணணுமா. பண்ணா என்ன கிடைக்கும், 4 5 5 4 20 மீதி 4 5 8 40 48 × 4 4 8 32 மீதி 3 4 4 16 192 கிராம். 4/5 பங்கு லட்டின் எடை வந்து 192 கிராம். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. பின் வருவனவற்றுள் முழு வர்க்க எண்ணும் முழு கன எண்ணும் அல்லாத எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 64 இது இதனுடைய வர்க்க எண் கன எண் என்னன்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் 2 டேபிள்ல போடணும். 2 3 2 2 2 4 அப்புறம் 2 16 2 8 16 2 4 2 2. இப்போ வர்க்க எண் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா 2 2வா எடுத்துக்கணும். இங்க எத்தனை இருக்கு, 1 2 6 2 வந்திருக்கா. வர்க்க எண் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து 2 2 பிரிச்சுப்போம். 2 2 பிரிச்சுட்டு இந்த 2 நம்பருக்கு பதிலா ஒரு 2 தான் எடுக்கணும். அதே மாதிரி இந்த 2 நம்பருக்கு பதிலா இந்த ஒரு 2 எடுக்கணும். இந்த 2க்கு பதிலா 2க்கு பதிலா ஒரு 2 எடுக்கணும். இப்போ மொத்தம் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 2 2 4 4 2 8. அப்போ 8 வர்க்கம் தான் 64. 8 வர்க்கம்னா 8 ஸ்கொயர். 8 ஸ்கொயரோட வேல்யூ 64. இப்போ கன எண் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா 3 3 எடுத்துக்கணும். இப்போ 3 3 எடுத்துக்கணுமா. 3 3 எடுத்துட்டு இந்த 3 2க்கு பதிலா ஒரு 2, இந்த 3 2க்கு பதிலா ஒரு 2, இந்த 2 2 மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 4. அப்போ 4 உடைய கன எண் வந்து 64. 8 உடைய வர்க்கம் வந்து 8 ஸ்கொயர்னா 64. 4 உடைய கன எண்ணா 4 கியூப். 4 கியூபோட வேல்யூ 64 கிடைக்கும். இப்போ அதே மாதிரி 81க்கு பண்ணலாமா. 3 2 6 இது 2 3 7 3 27 81 3 9 27 3 3 9. இப்போ மொத்தம் 4 3 வந்திருக்கா. 3 3 × 3 × 3 × 3. இப்போ வர்க்க என்னன்னு பாக்குறதுக்கு என்ன பண்ணணும், 2 2 பிரிக்க முடியுது. அப்போ இந்த 2 3க்கு பதிலா ஒரு 3, இந்த 2 3க்கு பதிலா ஒரு 3 8 மல்டிப்ளை பண்ணா 9 கிடைக்குமா. அப்போ 9 உடைய வர்க்க எண் வந்து 81. 9 ஸ்கொயர் பண்ணா நமக்கு 81 கிடைக்கும். இப்போ இது வந்து கன எண்ணா பிரிக்க முடியாது. கன எண்ணா பிரிக்கணும்னா என்ன பண்ணணும், 3 3 எடுக்கணும். 3 3 பிரிக்கணும். இப்போ ஒரு 3 பிரிச்சுட்டோம்னா இங்க ஒரு எண் எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்போ இது வந்து இந்த நம்பருக்கு வந்து கன எண் கிடையாது. இப்போ 729. இதுக்கு மல்டிப்ளை பண்ணா எத்தனை, 6 3 இருக்கா. 3 × 3 × 3 × 3 × 3 × 3. இப்போ வர்க்க எண்ணா எப்படி கண்டுபிடிக்கணும், 2 2 பிரிக்கணும். பிரிச்சுட்டு இந்த 2 3க்கு பதிலா ஒரு 3, இந்த 2 3க்கு பதிலா ஒரு 3, இந்த 2 3க்கு பதிலா ஒரு 3. இந்த 3 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், 9 3 27. 27 ஸ்கொயர் பண்ணா நமக்கு 729 கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், வர்க்க என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 3 3 பிரிக்கணுமா. 3 3 பிரிச்சுட்டோம்னா 2 டைம் பிரிக்கலாம். அப்போ 3 × 3 9. 9 உடைய கன எண் வந்து இந்த 829. 9 கியூப் பண்ணா நமக்கு 829 கிடைக்கும். அதே மாதிரி தான் 4096ன்றது வந்து 64 உடைய வர்க்க எண் 16 உடைய கன எண். இதுல வந்து வர்க்க எண்ணும் கன எண்ணும் அல்லாத எண், இதுல வர்க்க எண் மட்டும் தான் இருக்கு, கன எண் இல்ல 81க்கு. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ரவி தன்னிடம் உள்ள 3 அரிசி மூட்டைகளில் முறையே 100 கிலோகிராம் 80 கிலோகிராம் மற்றும் 60 கிலோகிராம் அரிசி உள்ளது. அவர் இவை அனைத்தையும் சரியாகவும் விரைவாகவும் அளக்க ஒரு பாத்திரம் வேண்டுகிறார் எனில் அதன் அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம HCF தான் கண்டுபிடிக்கணும். ஒரு பெரிய மூட்டையில இருந்து அளக்கிறதுக்காக ஒரு சின்ன பாத்திரம் வந்து கேட்கறாங்களா, அப்போ HCF கண்டுபிடிக்கணும். 100 80 60. ஃபர்ஸ்ட் 2 டேபிள்ல போடலாமா. 2 50 2 40 2 30. திரும்ப 2 டேபிள்ல 2 25 2 20 2 15. இப்போ 5th டேபிள்ல போடலாமா. 5 5 5 4 5 3. இதுக்கப்புறம் இந்த 3 ஒரே சேம் டேபிள்ல வராது. அப்போ இதனுடைய HCF வந்து 5 × 2 5 × 2 10 10 × 2 20. HCF வந்து 20. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 20 கிலோகிராம். ஆப்ஷன் சி. இனிப்புகள் வைக்கும் ஒரு பெட்டியானது 22 சென்டிமீட்டர் 18 சென்டிமீட்டர் × 10 சென்டிமீட்டர் என்ற அளவில் உள்ளது. இதனை 1 மீட்டர் × 88 சென்டிமீட்டர் × 63 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு அட்டை பெட்டியில் எத்தனை அடுக்கலாம் கேட்டிருக்காங்களா.
இப்போ இந்த அட்டை பெட்டியின் அளவு வந்து மீட்டர் சென்டிமீட்டர் எல்லாமே சென்டிமீட்டர்ல இருக்கு, இது மட்டும் மீட்டர்ல இருக்கா? அப்போ இதை வந்து நாம சென்டிமீட்டரா மாத்தணும். சென்டிமீட்டரா மாத்தினா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்போ இது எப்படி வரும்? 100 சென்டிமீட்டர் இன்டூ 88 சென்டிமீட்டர் இன்டூ 63 சென்டிமீட்டர். இது வந்து அட்டை பெட்டியின் அளவு. இது வந்து அட்டையின் அளவா? இப்போ இந்த அளவு இருக்கிற ஒரு அட்டையில இந்த அளவு உள்ள ஒரு இனிப்பு பாக்ஸை எத்தனை அடுக்கலாம் தானே கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்னா இந்த அளவை வந்து டிவைட் பண்ணும். டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? அட்டை எண்ணிக்கை. இப்போ இனிப்பு பெட்டியின் அளவால டிவைட் பண்ணும். 22 இன்டூ 18 சென்டிமீட்டர் இன்டூ 10 சென்டிமீட்டர். இப்போ இதை கேன்சல் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 10 0 கேன்சல் ஆயிட்டோமா? 22 4 88 2 5 2 9 18 9 7 63. அப்போ 28 இன்டூ 5 மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 140. 5 4 7 மல்டிப்ளை பண்ணா 140 பெட்டிகள் வைக்கலாம். ஸ்வீட் பாக்ஸ் வந்து எத்தனை ஸ்வீட் பாக்ஸ் வைக்கலாம்னா 140 ஸ்வீட் பாக்ஸ் வந்து இந்த அளவுல ஒரு அட்டை பெட்டியில வந்து வைக்கலாம். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 140. சுரேஷ் என்பவர் 9 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாலையின் ஒரு புறத்தில் 4 மீட்டர் 50 சென்டிமீட்டர் இடைவெளியில் மரக்கன்றுகள் நடுகிறார் எனில் எத்தனை மரக்கன்றுகள் நட்டு இருப்பான்னு கேட்டிருக்காங்க. சுரேஷ் என்றவர் வந்து 9 கிலோமீட்டர் இருக்கிற ஒரு சாலையில ஒரு புறத்துல மட்டும் 4 மீட்டர் 50 சென்டிமீட்டர் இடைவெளியில் வந்து மரக்கன்றுகளை நட்டு இருக்காரு. அப்போ மொத்தம் எத்தனை மரக்கன்றுகளை நட்டு இருப்பாருன்னு தானே கேட்டிருக்காங்க. இதனோட டிஸ்டன்ஸ் வந்து 4 மீட்டர் 50 சென்டிமீட்டர். இப்போ இந்த கிலோ இது வந்து கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம மீட்டரா சேஞ்ச் பண்ணிக்கலாம். 9 கிலோமீட்டர் நம்ம மீட்டரா சேஞ்ச் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். அப்போ 9 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 9000 மீட்டரா? நெக்ஸ்ட் இந்த இடைவெளி 4 மீட்டர் 50 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து இந்த சென்டிமீட்டர் நம்ம மீட்டரா சேஞ்ச் பண்ணணும். 4 பிளஸ் இந்த 50 மீட்டரா சேஞ்ச் பண்ணோம்னா 50/100 டிவைட் பண்ணோம். ஏன்னா 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்போ 100 டிவைட் பண்ணா நமக்கு இது வந்து மீட்டர் மாறிடும். இந்த 0 கேன்சல் ஆயிடும். 10 இதை கேன்சல் பண்ணா 0.5. அப்போ 4 பிளஸ் 0.5 வந்து 4.5 மீட்டர். இது வந்து இடைவெளி. இப்போ நமக்கு வந்து எத்தனை மரக்கன்றுகளை நட்டு இருப்பாங்கன்னு தானே கேட்டிருக்காங்க. மரக்கன்றுகள் எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்னா தொலைவு இருக்குல்ல, அந்த சாலையின் தொலைவு, அந்த சாலையின் தொலைவை வந்து இடைவெளியால டிவைட் பண்ணணும். சாலையின் நீளம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 9000 பை இடைவெளி எவ்வளவு? 4.5. இப்போ இதால இதை கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா 2000 கிடைக்கும். இப்போ 2000 மரக்கன்றுகளை நட்டு இருப்பார். ஆப்ஷன் ஏ. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வடிவத்தின் சுற்றளவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ சுற்றளவுனா இது சுத்தி நாம வந்து ஆட் பண்ணா நமக்கு இந்த வடிவத்தோட சுற்றளவு கிடைக்கும். இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஒரு செவ்வகம், அப்புறம் 2 கால்வட்டம் கொடுத்துருக்காங்களா. இப்போ நம்ம எதை ஆட் பண்ணணும்னா இந்த பக்கத்தையும் இந்த பக்கத்தையும் ஆட் பண்ணணும். இந்த செவ்வகத்தோட இந்த பக்கம் வந்து 6 சென்டிமீட்டர்னா அப்ப இந்த பக்கத்தோட அளவும் 6 சென்டிமீட்டரா தானே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து கால்வட்டம். கால்வட்டம்னா இது வந்து ஆரமா இது வந்து ஆரத்தின் அளவு 3.5ன்றது ஆரத்தோட அளவு. இந்த கால்வட்டத்தோட அளவு இந்த பக்கம் 3.5 இருந்தா அப்ப இதோட அளவும் 3.5 தான். ஆரம் வந்து 3.5 சென்டிமீட்டர் தானே இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் 3.5 சென்டிமீட்டர் தான். இப்போ நாம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த வில்லின் நீளம் வந்து கண்டுபிடிக்கணும். இந்த வட்டத்தின் வில்லின் நீளம் வந்து கண்டுபிடிக்கணுமா? இந்த ஒரு சைடு கண்டுபிடிச்சா அதே அளவு தான் இந்த சைடும் இருக்கும். இதை கண்டுபிடிச்சிட்டு இதெல்லாம் ஆட் பண்ணா நமக்கு இந்த வடிவத்தோட சுற்றளவு கிடைச்சிடுமா? இப்போ வட்டத்தின் வில்லின் நீளம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? L ஈக்குவல் டு θ by 360 into 2 pi r சதுர அலகுகள். இங்க வந்து r ஓட வேல்யூ என்ன? 3.5. r வந்து 3.5. இப்போ θ வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? θன்றது வந்து என்னவா இருக்கும்? 90 டிகிரி. 90 டிகிரியா? அப்போ 90 by 360 into 2 into pi ஓட வேல்யூ வந்து 22/7 into r ஓட வேல்யூ 3.5. இப்போ கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த 0 கேன்சல் ஆயிடும். 9 4 36 2 2 2 11. இப்போ இந்த 11 இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும்? 3.5 and 7 கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 0.5 கிடைக்கும். அப்போ 11 into 0.5 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 5.5 சென்டிமீட்டர். இது வந்து வில்லின் நீளத்தோட அளவு. அதாவது இதனுடைய அளவு வந்து 5.5 சென்டிமீட்டர். அப்போ இதனுடைய அளவு 5.5னா இதுவும் 5.5 தானே இருக்கும். இப்போ நம்ம இது ஃபுல்லா ஆட் பண்ணா இந்த வடிவத்தோட சுற்றளவு கிடைச்சிடுமா? நம்ம என்ன ஆட் பண்ணோம்? இந்த 3.5 6 5.5 3.5 6 5.5 ஆட் பண்ணோம். இது மொத்தம் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 3.5 plus 3.5 ஆட் பண்ணா 7. 5.5 plus 5.5 ஆட் பண்ணா 11 plus 6 plus 6 ஆட் பண்ணா 12. இது மூணு ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 23 plus 7 30 சென்டிமீட்டர். அப்போ இந்த வடிவத்தின் சுற்றளவு வந்து 30 சென்டிமீட்டர். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 30 சென்டிமீட்டர்.
கொடுக்கப்பட்ட எண்ணில் 7 இட மதிப்புகளின் பெருக்கல் பலன் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த நம்பர்ல வந்து 7 இருக்குல்ல, இந்த 7ஓட இட மதிப்போட பெருக்கல் பலன் காண்கன்னு சொல்லியிருக்காங்களா. பெருக்கல் பலன் கண்டுபிடிக்கணும். இங்க வந்து 7 வந்து 2 இடத்துல இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. இது வந்து எந்த இடத்துல இருக்கு? இதனுடைய இட மதிப்பு என்ன? இந்த 7ஓட இட மதிப்பு வந்து 1 10 10 என்ற இடத்துல வந்து இந்த 7 இருக்கா, இதனுடைய இட மதிப்பு வந்து 10. அப்போ 7 × 10 = 70. இது வந்து ஃபர்ஸ்ட் 7ஓட இட மதிப்பு. ரெண்டாவது இங்க 7 இருக்கு, இதனுடைய இட மதிப்பு என்ன? இது வந்து 10 லட்சம் என்ற இடத்துல வந்து இருக்கு. 1 10 100 1000 10000 லட்சம் 10 லட்சம். இது வந்து 10 லட்சம் என்ற இட மதிப்புல வந்து இருக்கா. அப்போ 7 × 10 லட்சம் 60 வருமா? இது வந்து 10 லட்சம் என்ற இட மதிப்புல இருக்கு. அப்ப இது மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 70 லட்சம் கிடைக்கும். இங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க? 7 இட மதிப்புகளின் பெருக்கல் பலன். அப்போ இந்த இட மதிப்பையும் நாம வந்து மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? இது வந்து முதல் 7ஓட இட மதிப்பு வந்து 70. அப்போ 70 × இது இரண்டாம் 7ஓட இட மதிப்பு 70 × 70 லட்சம். மல்டிப்ளை பண்ணா 7 7 49. இங்க வந்து 6 0 இருக்கு, இங்க ஒரு 0, 7 0 வருமா? 7. இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து இதுதான், 49 கோடி. இது வந்து எங்க இருக்கு? ஆப்ஷன் டி. இங்க வந்து இதுல வந்து 6 0 இருக்கு, இது வந்து 7 0 இருக்கு. அப்போ இதுதான் கரெக்ட். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நிழலிட்ட பகுதியின் பரப்பு காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்க ஒரு சதுரம் கொடுத்துருக்காங்க. சதுரம்ல இந்த நிழலிட்ட பகுதியோட பரப்பு மட்டும் நாம கண்டுபிடிக்கணுமா? இந்த சைடு 4 சென்டிமீட்டர், இந்த சைடு 4 சென்டிமீட்டர், இதன் பக்க அளவு. இப்போ நாம இந்த பகுதியோட பரப்பு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, இந்த பெரிய சதுரத்துல இருந்து இந்த சின்ன சதுரத்தை மைனஸ் பண்ணா நமக்கு வந்து இந்த நிழலிட்ட பகுதியோட பரப்பு கிடைச்சிடுமா? இப்போ இது ஒரு சதுரம், இதையும் ஈக்குவலா இப்படி பிரிச்சோம்னா இது ஒரு சதுரம் வருதா, சின்ன சதுரம் வருதா. அப்போ இந்த பெரிய சதுரம்ல இருந்து இந்த சின்ன சதுரத்தை மைனஸ் பண்ணா நமக்கு இந்த நிழலிட்ட பகுதியோட பரப்பு கிடைச்சிடும். இப்போ இதனுடைய மொத்த அளவு பக்க அளவு வந்து 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆனா நமக்கு இந்த சதுரத்தோட பக்க அளவு மட்டும் தெரிஞ்சா போதும்ல. இது மொத்தம் 4 சென்டிமீட்டர்னா இதுல பாதி 2 சென்டிமீட்டரா? இது ஃபுல்லா 4 சென்டிமீட்டர், இந்த பக்கம் ஃபுல்லா. நமக்கு இதுல பாதி தானே தேவை. அப்போ இதனுடைய பக்க அளவு வந்து 2 சென்டிமீட்டர். இப்போ இந்த சின்ன சதுரம்ல இந்த 2ல பாதி தான் இந்த சின்ன சதுரத்தோட பக்க அளவு. ஏன்னா இதுல பாதி தானே இருக்கு, இந்த 2ல பாதி தான் இருக்கு இதனுடைய பக்க அளவு. அப்போ இதுல பாதினா 1 சென்டிமீட்டர், இதனுடைய பக்க அளவு வந்து 1 சென்டிமீட்டர். அப்போ பெரிய சதுரத்தோட பரப்பையும் சின்ன சதுரத்தோட பரப்பையும் கண்டுபிடிச்சு அது ரெண்டையும் மைனஸ் பண்ணா நமக்கு இந்த நிழலிட்ட பகுதியோட பரப்பு கிடைச்சிடுமா? பெரிய சதுரத்தின் பரப்பு ஈக்குவல் டு a². a ஓட வேல்யூ என்ன? பெரிய சதுரத்திற்கு வந்து பக்க அளவு வந்து 2. அப்போ 2 × 2 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சிறிய சதுரத்தின் பரப்பு வந்து a² ஈக்குவல் டு அதனுடைய பக்க அளவு வந்து 1 சென்டிமீட்டர். 1 × 1 1 சென்டிமீட்டர் ஸ்கொயரா? இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். 4 - 1 ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும்? 3 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ நிழலிட்ட பகுதியின் பரப்பு வந்து 3 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் சி. கீழ்கண்ட எண்களில் எந்த எண் முழு வர்க்க எண் அல்லன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுல வந்து வர்க்க எண் இல்லாதது எதுன்னு பார்க்கணும். 361ன்றது வந்து 19 19 361. அப்போ இதனுடைய வர்க்க எண் வந்து 19. அதே மாதிரி 2025ன்றது வந்து 5 405, அப்புறம் 5 81 9 9. இப்போ 2 5 இருக்கு, 2 9 இருக்கு. அப்போ 5 × 9 45. 45ஓட வர்க்க எண் 45 ஸ்கொயர் பண்ணா நமக்கு 2025 கிடைச்சிடும். அப்போ இதுவும் வர்க்க எண் இல்ல. அதே மாதிரி 900ன்றது வந்து 3 30ஓட வர்க்க எண் 30 ஸ்கொயர் பண்ணா நமக்கு 300 கிடைச்சிடுமா? இப்போ எது வர்க்க எண் அல்லன்னா 1831. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. angle AOB plus angle BOC equal to angle AOC equal to 90 degree மற்றும் angle AOB equal to angle BOC எனில் angle AOB equal to என்னன்னு கேட்டிருக்காங்களா? இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? angle AOB plus angle BOC equal to angle AOC equal to 90 degree. angle AOC க்கும் 90 டிகிரி தான். இந்த angle AOB யும் angle BOC ஆட் பண்ணா நமக்கு 90 டிகிரி கிடைக்குது. AOB plus angle BOC equal to நமக்கு 90 டிகிரி. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? angle AOB யும் angle BOC யும் ஈக்குவல்னு சொல்லிருக்காங்க. அப்போ இது ரெண்டும் ஈக்குவல்னா இது ரெண்டும் ஈக்குவல். அப்போ இந்த 90ய 2 ஆல டிவைட் பண்ணா இதனுடைய டிகிரி என்னன்னு கிடைச்சிடுமா? இப்போ இது 2 ஆல டிவைட் பண்ணா 45. அப்போ 45 டிகிரி, இதுவும் 45 டிகிரி. இங்க வந்து angle AOB ஓட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்ப angle AOB equal to நமக்கு என்ன? 45 டிகிரி. எனக்கு டிகிரி கிடைக்குது. angle AOB ஓட வேல்யூ 45 டிகிரி. ஆப்ஷன் பி. ஓவை மையமாக கொண்ட வட்டத்தில் சமநீளம் உள்ள நாண்கள் PQ மற்றும் RS. மேலும் angle POQ equal to 80 டிகிரி எனில் angle ROS equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்க என்ன சொல்லிருக்காங்க? ஓவை மையமாக கொண்ட வட்டத்துல வந்து சமநீளம் உள்ள நாண்கள். சமநீளம் உள்ள நாண்கள்னா இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று.
இது வந்து PQRS. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, ஆங்கிள் POQ வந்து 80 டிகிரி. POQ 80 டிகிரியா, இது வந்து 80 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஆங்கிள் ROS வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ROS இதுதான், இந்த ஆங்கிள் வந்து என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணுமா, இது என்னன்னு கேட்டிருக்காங்க. நான்கள் PQ மற்றும் RS வந்து சமநீளம் உள்ளவை, அதனால வட்டத்தின் மையத்துல அவை ஏற்படுத்தும் கோணங்கள் வந்து சமமா தான் இருக்கும். இப்போ POQ வந்து 80 டிகிரினா ROSம் ஆங்கிள் ROSம் 80 டிகிரியா தான் இருக்கும். அதனால இதனுடைய ஓர் எண் அமைப்பின் பொது உறுப்பு an = n² - 1/n+3 எனில் முதல் 4 உறுப்புகளின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ முதல் 4 உறுப்புகளின் கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ n = நாம 1 2 3 4 இந்த 4 உறுப்புகளை வந்து இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி வர வேல்யூவை ஆட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிருமா. இப்போ பண்றோம்னா 1 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், n² னா 1² - 1/n+3 0/4 வந்து 0/4 நமக்கு 0 தான். நெக்ஸ்ட் a என்ன பதிலா 2 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். a2 = 2² 4 4 - 1 4 - 1 நமக்கு என்ன கிடைக்கும், 3/2 + 3 5. அப்போ 3/5 கிடைக்கும். நெக்ஸ்ட் n = 3 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். n = 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 3² 9 9 - 1 8 8/3 + 3 6 3 + 3 6. இப்போ இத கேன்சல் பண்ணா 2 ஆல கேன்சல் பண்ணா 2 4s are 8 2 3s are 6. அப்போ 4/3. நெக்ஸ்ட் n = 4 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும், 4² வந்து 16 16 - 1 15/4 + 3 7. இப்போ இந்த 4 உறுப்புகளையும் கூடுதல் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 4 உறுப்புகளையும் நாம ஆட் பண்ணோமா, ஆட் பண்ணா என்ன கிடைக்கும், a1 + a2 + a3 + a4 = 0 + 3/5 + 4/3 + 15/7. 5 3 7 எல்சிஎம் எடுத்தா என்ன வரும், 105 வருமா. எல்சிஎம் வந்து 105. அப்போ 5 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 105 வரும், 5 கூட 21 மல்டிப்ளை பண்ணா 105 வருமா. அப்போ மேலே கீழேயும் 21 ஆல மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 3 × 21 நமக்கு என்ன கிடைக்கும், 63. நெக்ஸ்ட் 3 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணா நமக்கு வந்து 105 கிடைக்கும், 35 35 × 3 105. அப்போ 4 × 35 மல்டிப்ளை பண்ணா 140 பிளஸ் 15 × 15 225. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 428/105 கிடைக்கும். இப்போ இதை கேன்சல் பண்ணா, இதை டிவைட் பண்ணா நமக்கு 408/105 கிடைக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஒரு கலையரங்கத்தின் முதல் வரிசையில் 40 இருக்கைகளும் மொத்தம் 50 வரிசைகளும் உள்ளன. அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக உள்ளன எனில் கலையரங்கத்தில் உள்ள மொத்த இருக்கைகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்களா. முதல் வரிசையில் வந்து 40 இருக்கைகள் இருக்கா. அப்போ a = 40. மொத்தம் எத்தனை வரிசைகள் இருக்குன்னா 50 வரிசைகள். 50ன்றது வந்து n. அப்போ n = 50. நெக்ஸ்ட் அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ டி வந்து 2, முன்னாடி இருக்கிறத விட 2 கூடுதலா இருக்கு. இப்போ இது வந்து டிஃபரன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் ஈக்குவலா தானே இருக்கு 2. அப்போ இது வந்து கூட்டுத்தொடர் வரிசை. கூட்டுத்தொடர் வரிசைக்கான ஃபார்முலா என்ன, Sn = n/2 × 2a + n - 1 × d. இங்க n ஓட வேல்யூ என்ன, 50 50/2 × 2 × a ஓட வேல்யூ 40. அப்போ 2 × 40 80 பிளஸ் n - 1 n ஓட வேல்யூ என்னது 50 50 - 1 49 49 × d ஓட வேல்யூ என்ன 2. இப்போ இது கேன்சல் பண்ணா 25 × 80 பிளஸ் 49 × 2 மல்டிப்ளை பண்ணா 98 கிடைக்குமா. இப்போ 25 × 80 + 98 ஆட் பண்ணா 178. 25 × 178 மல்டிப்ளை பண்ணா நமக்கு வந்து 4415 கிடைக்கும். இது வந்து ஆப்ஷன் வந்து அவங்க கொடுக்கல, அதுக்கு பதிலா ஆன்சர்ல வந்து ஸ்டார் கொடுத்துட்டாங்க. அப்போ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து 4450. ஒரு வட்ட விளக்கப்படத்தில் குறிப்பிடு 4 ஏக்கர் நிலத்தில் நெல்லை பயிரிட ஆகும் மொத்த செலவு ரூபாய் 80,000. மேலும் மொத்த ஆள் கூலி செலவு ரூபாய் 50,000 எனில் வட்ட விளக்கப்படத்தில் மொத்த ஆள் கூலியால் அடைபடும் கோண அளவு காண்கன்னு சொல்லியிருக்காங்களா. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, 4 ஏக்கர் நிலத்துல நெல்லை பயிரிட ஆகும் மொத்த செலவு வந்து 80,000, ஆள் கூலி வந்து 50,000. இதை வந்து வட்ட விளக்கப்படத்தில் மொத்த ஆள் கூலியால் அடைபடும் கோண அளவு காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆள் கூலி செலவு வந்து 50,000 மொத்த செலவு 80,000 டிவைட் பண்ணி வட்ட விளக்கப்படம் சொல்லிருக்காங்களா. வட்ட விளக்கப்படத்தின் மொத்த கோணம், வட்ட விளக்கப்படத்தோட மொத்த கோணம் வந்து நமக்கு 360 டிகிரி. வட்ட விளக்கப்படத்தின் மொத்த கோணம் 360 டிகிரியால மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ இந்த 4 0 கேன்சல் ஆயிடும்.
இப்போ 8ஆல் இதை கேன்சல் பண்ணா என்ன வரும்? 8 4 32 மீதி 4 8 5 40. 45 இன்ட்டு 5 மல்டிப்ளை பண்ணா 25 மீதி 2 4 20 22 225 டிகிரி. இதுதான் வட்ட விலகப்படத்தில் மொத்த ஆள் கூலியால் அழைப்படும் கோண அளவு வந்து 225 டிகிரி ஆகும். பிரிவு இடைவெளிகளில் மேல் எல்லையும் கீழ் எல்லையும் அந்த பிரிவு இடைவெளியில் உள்ளடங்கி இருந்தால் அது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு பிரிவு இடைவெளி எடுத்துக்கோம். 1 to 10, 11 to 20, 21 to 30. இந்த மாதிரி பிரிவு இடைவெளியில மேல் எல்லையும் கீழ் எல்லையும் அந்த பிரிவு இடைவெளியிலே இருக்கும். 1 10 இந்த இடைவெளியிலே இருக்கும், 11 20 இந்த இடைவெளியிலே இருக்கும். அந்த மாதிரி இருந்ததா அது வந்து உள்ளடங்கிய தொடர்னு சொல்லுவோம். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ரவி என்பவர் 145 மீட்டர் பக்கமுடைய சதுர வடிவ நிலமும் 35 மீட்டர் 25 மீட்டர் அளவுடைய செவ்வக வடிவ நிலமும் பெற்றுள்ளார். அதில் சதுர வடிவ நிலத்தில் 5/3 பங்கு நிலத்தில் ஒரு வீடும் செவ்வக வடிவ நிலத்தில் 25/2 பங்கு நிலத்தில் ஒரு கூடாரமும் அமைக்கிறார் எனில் அவர் கட்டிய மொத்த நிலத்தின் பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்க வந்து சதுரத்தின் பக்க அளவு கொடுத்திருக்காங்க. a = 145 மீட்டர் கொடுத்திருக்காங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சதுரத்தின் பரப்பு கண்டுபிடிக்கணும். சதுரத்தின் பரப்புக்கான ஃபார்முலா a ஸ்கொயர்னா 145 × 145 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 21,025 மீட்டர் ஸ்கொயர். இது வந்து சதுரத்தின் பரப்பு. இப்போ நாம இந்த சதுரத்தின் பரப்புல சதுர வடிவ நிலத்தில் அவர் கட்டிய வீடு இருக்குல்ல அதனுடைய பரப்பு கண்டுபிடிக்கணும். சதுரத்தின் மொத்த பரப்பு எவ்வளோ? மொத்த நிலத்தோட பரப்பு வந்து 21,025. அவர் கட்டிய வீட்டின் பரப்பு வந்து 5/3 பங்கு. 5/3 பங்கு தானே கட்டிருக்காரு. அப்போ 3/5 3/5 × 21,025 கேன்சல் பண்ணா நமக்கு அவர் கட்டிய அந்த வீட்டோட பரப்பு கிடைச்சிடும். சதுர வடிவ நிலத்தில் அவர் கட்டிய வீட்டின் பரப்பு. இப்போ இதை கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? இதை கேன்சல் பண்ணா 12,615 மீட்டர் கிடைக்கும், மீட்டர் ஸ்கொயர். இது வந்து சதுர வடிவ நிலத்தில் அவர் கட்டிய வீட்டினோட பரப்பு. நெக்ஸ்ட் வந்து செவ்வகத்தின் பரப்பு கண்டுபிடிக்கணும். செவ்வக வடிவ நிலத்தின் பரப்பு. செவ்வகத்தின் பரப்புக்கான ஃபார்முலா L × B. இங்க L ஓட வேல்யூ 35 மீட்டர், B ஓட வேல்யூ 25 மீட்டர். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு செவ்வகத்தின் பரப்பு கிடைச்சிருமா? 35 × 25 மல்டிப்ளை பண்ணா நமக்கு 875 மீட்டர் ஸ்கொயர். இது செவ்வக வடிவ நிலம் இருக்கு அதோடைய பரப்பு. அந்த நிலத்துல அவர் அமைச்ச கூடாரத்தோட பரப்பு ஈக்குவல் டு செவ்வக வடிவ நிலத்தின் மொத்த பரப்பு வந்து 875. அதுல வந்து அவர் கூடாரம் அமைச்சது வந்து 25 2 பங்கு. இப்போ 25 2 பங்கு தான் கூடாரம் அமைச்சிருக்காரு. அப்ப 2/25 × 875. இதை கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 70 மீட்டர் ஸ்கொயர். இது வந்து கூடாரத்தின் பரப்பு. இப்போ அந்த வீட்டோட பரப்பையும் கூடாரத்தின் பரப்பையும் நம்ம ஆட் பண்ணா நமக்கு வந்து அவர் கட்டிய மொத்த நிலத்தின் பரப்பு வந்து கிடைச்சிடுமா? அப்போ வீட்டின் பரப்பு என்ன? 12,615 பிளஸ் கூடாரத்தின் பரப்பு வந்து 70. இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 12,685 மீட்டர் ஸ்கொயர். இது வந்து ஆப்ஷன்ல வந்து அவங்க எல்லா ஆப்ஷனுமே ராங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து 12,685. கடிகாரம் 2 மணி காட்டும் போது என்ன வகையான கோணம் காணப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ 2 மணி 90 டிகிரிக்கு கம்மியா இருந்தா அது வந்து குறுங்கோணம், 90 டிகிரினா செங்கோணம், 90 டிகிரிக்கு அதிகமா இருந்தா விரிகோணமா? இது வந்து என்ன இருக்கும்? குறுங்கோணமா இருக்கும். அதுவே இந்த முள்ளு வந்து 3க்கு நேரா இருந்ததுன்னா செங்கோணம், 3க்கு அடுத்து இருந்ததுன்னா விரிகோணமா இருக்கும். 2 முள்ளும் 1 மேல 1 இருந்துச்சுன்னா பூஜ்ய கோணமா இருக்குமா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து இது வந்து 90 டிகிரி விட சீசர் மறை குறியீடு +5 அட்டவணை தொகுப்பை பயன்படுத்தி LTI இல் மறைந்துள்ள ரகசிய வார்த்தை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? LTI. Lக்கு முன்னாடி 5th லெட்டர் என்னன்னு பார்க்கணும். 1 2 3 4 5. Lக்கு முன்னாடி 5th லெட்டர் வந்து G. அதே மாதிரி Tக்கு முன்னாடி 5th லெட்டர் என்ன? Tக்கு முன்னாடி 5th லெட்டர் 1 2 3 4 5 O. நெக்ஸ்ட் Iக்கு முன்னாடி 5th லெட்டர் I. அதுக்கு முன்னாடி 5th லெட்டர் 1 2 3 4 5. அப்ப என்ன வருது? GOD, காட். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஒரு ஜோடி எலிகள் முதல் மாத முடிவில் 2 மடங்காக அதிகரிக்கின்றன. அவைகள் 2ஆம் மாத முடிவில் மீண்டும் 2 மடங்காக அதிகரிக்கின்றன. இந்நிலையில் முதல் ஆண்டு முடிவில் இருக்கும் மொத்த எலிகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டாங்க. ஒரு ஜோடி எலிகள் முதல் மாத முடிவில் 2 மடங்காக அதிகரிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ 2 எலிகள் வந்து ஃபர்ஸ்ட் மந்த் எண்ட்ல 2 மடங்கு அதிகரிக்குதுன்னா 2ஆல மல்டிப்ளை பண்ணோமா? 2 × 2 4. அப்போ ஃபர்ஸ்ட் மந்த் எண்ட்ல வந்து எத்தனை எலிகள் இருக்கும்னா 4 எலிகள் இருக்கும். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 2ஆம் மாத முடிவில் மீண்டும் 2 மடங்காக அதிகரிக்கிறதா. இந்த 4 எலிகள் வந்து 2ஆம் மாத முடிவில் மீண்டும் 2 மடங்காக அதிகரிச்சதுன்னா எத்தனை எலிகள் 2வது மாத முடிவில் இருக்கும்னா 8 எலிகள் இருக்கும். அப்போ 3வது மாத முடிவில்னா 8 × 2 மல்டிப்ளை பண்ணா 16 எலிகள். இந்த மாதிரி 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டே போனோமா? இப்போ வந்து இது ஃபர்ஸ்ட் மந்த், இது வந்து செகண்ட், இது வந்து தேர்ட் மந்த்ல நமக்கு 16 எலிகள் இருக்கும். அப்போ 4th மந்த்ல 16 × 2 32. 5th மந்த்ல எவ்வளவு எலிகள் இருக்கும்? 64. 6th மந்த் எண்ட்ல வந்து 128 எலிகள் இருக்குமா? 7th மந்த்ல எத்தனை எலிகள்? 7th மந்த் எண்ட்ல 128 × 2 2 256 எலிகள் 7th மந்த் எண்ட்ல இருக்கும். 8th மந்த்ல 256 × 2 112. 9th மந்த் எண்ட்ல 2 2 4 2 2
1124 எலிகள் 9th மந்த் எண்ட்ல இருக்கும். 10th மந்த்ல வந்து 1024 into 2 2 4 8 4 0 2048 இருக்கும். 11th மந்த்ல 16 மீதி 1 2 4 8 9 0 2 4 4096 எலிகள் வந்து 11வது மாத முடிவில் இருக்கும். 12வது மாத முடிவில் 12 மீதி 1 2 9 18 19 1 2 4 8 8192 எலிகள் இருக்கும் முதல் ஆண்டு முடிவில். அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து 8192 எலிகள். 1.33 and so on in தசம வடிவம் என்னன்னு கேட்டிருக்காங்களா? இப்போ இத வந்து நாம இந்த வேல்யூவை நாம x ன்னு எடுத்துப்போம். x equal to 1.33 and so on. இது வந்து ஈக்குவேஷன் 1. இங்க வந்து இந்த டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு? ஒரே நம்பர் தான். இந்த 3ன்றது மட்டும் தான் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கா, மீண்டும் வந்துட்டே இருக்கா? அப்போ இந்த ஈக்குவேஷன் 1 நாம 10 ஆல மல்டிப்ளை பண்ணோம். 10 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 10x equal to இது வந்து ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணுமா? அப்போ 13.333 and so on அப்படின்னு கிடைக்குமா? இது வந்து ஈக்குவேஷன் 2 னு வச்சுக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 2வையும் ஈக்குவேஷன் 1ஐயும் மைனஸ் பண்ணா நமக்கு x ஓட வேல்யூ கிடைச்சிடுமா? அப்போ 2 minus 1 பண்ணா 10x minus x equal to 13.33 and so on minus 1.33 and so on. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 9x ன்னு கிடைக்கும். இங்க 13.33 இங்க 1.33 ன்னு போயிருக்கா? அப்ப என்ன கிடைக்கும்? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா நமக்கு இந்த பாயிண்ட் அடுத்து இருக்கிறது எல்லாம் கேன்சல் ஆயிடும், 0 ஆயிடுமா? அப்போ 13 minus 1 நமக்கு என்ன கிடைக்கும்? 12. இப்போ இதை கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும்? x equal to 12/9 2 3 4 12 3 3 9 4/3 4/3 எப்படி எழுதலாம்? கலப்பு பின்னம் எழுதணும் 1/3 அப்படின்னு கிடைக்குமா? அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 42 சென்டிமீட்டர் விட்டமுள்ள ஒரு உலோக குண்டு உருக்கப்பட்டு 3 சென்டிமீட்டர் ஆரமுள்ள சிறு உலோக குண்டுகளாக செய்யப்பட்டால் எத்தனை குண்டுகள் கிடைக்கும் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு பெரிய உலோக குண்டு இருக்கு, 42 சென்டிமீட்டர் விட்டமுள்ள ஒரு உலோக குண்டு இருக்கு. அதை உருக்கி 3 சென்டிமீட்டர் ஆரமுள்ள சிறு உலோக குண்டுகளா செய்யறாங்க. பெரிய உலோக குண்டோட கன அளவு கண்டுபிடிக்கணும். இப்போ கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? உலோக குண்டுனா கோலத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா வந்து v equal to 4/3 பை. இது வந்து கேபிட்டல் ஆர்னு எடுத்துப்போம். பெரிய உலோக குண்டு கேபிட்டல் ஆர் கியூப். இங்க விட்டம் நமக்கு கொடுத்துருக்காங்க. விட்டம் என்ன கொடுத்துருக்காங்க? d equal to 42. அப்ப ஆரம் வந்து 42/2. விட்டத்துல பாத்தீங்கன்னா ஆரம் 42/2 நமக்கு என்ன கிடைக்கும்? 21 சென்டிமீட்டர்ன்றது வந்து பெரிய உலோக குண்டோட ஆரம். இப்ப இது ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும்? 4/3 பை 21 கியூப். நெக்ஸ்ட் வந்து இது வந்து பெரிய உலோக குண்டின் கன அளவு. இப்போ சிறிய உலோக குண்டின் கன அளவு கண்டுபிடிக்கணுமா? சிறிய உலோக குண்டின் கன அளவுக்கான ஃபார்முலா v equal to 4/3 பை ஸ்மால் r கியூப். இங்க r வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, r equal to 3 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும்? 4/3 பை r ஓட வேல்யூ 3 கியூப். இப்ப நாம என்ன பண்ணணும்னா அந்த பெரிய உலோக குண்டின் கன அளவை வந்து இங்க வந்து குண்டுகளின் எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க, சிறிய உலோக குண்டோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. அப்ப n equal to என்ன பண்ணணும்னா இந்த பெரிய உலோக குண்டோடைய கன அளவை சிறிய உலோக குண்டின் கன அளவால டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 4/3 பை 21 கியூப் பை 4/3 பை 3 கியூப். இப்போ இந்த 4/3 பை கேன்சல் ஆயிடும். 21 கியூபா 21 into 21 into 21 by 3 into 3 into 3. இப்போ கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும்? 3 7 21 3 7 21 3 7 21 7 49 49 into 7 மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 343 குண்டுகள் கிடைக்கும். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 343. 729 கன சென்டிமீட்டர் கன அளவுடைய ஒரு கனசதுரத்தின் பக்க அளவுகள் x+1 சென்டிமீட்டர் எனில் x இன் மதிப்பு யாதுன்னு கொடுத்திருக்காங்க. இங்க கனசதுரத்தோட கன அளவு வந்து 729 கொடுத்திருக்காங்க. அப்புறம் அதனுடைய பக்க அளவு a வந்து x+1 கொடுத்திருக்காங்க. இப்போ நாம x ஓட வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். இப்போ கனசதுரத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா v equal to a கியூப். இங்க v ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 729. ஏன்றது வந்து பக்க அளவு என்ன கொடுத்திருக்காங்க? x+1 ஹோல் கியூப். இப்போ இந்த 729க்கு நாம கியூப் ரூட் எடுக்கணும். கியூப் ரூட் எடுத்தா என்ன வரும்? 729 ஃபர்ஸ்ட் 3 டேபிள்ல 3 2 6 3 4 12 3 3 8 24 1 3 27 3 9 3 3. இப்போ இது வந்து கன அளவுக்குன்னா 3 3 எடுக்கணுமா? 3 3 எடுத்தோம்னா இந்த 3க்கு பதிலா ஒரு 3, இந்த 3க்கு பதிலா ஒரு 3. அப்போ இதனுடைய கியூப் ரூட் வேல்யூ வந்து 9 கியூப். 9 கியூப் பண்ணா நமக்கு வந்து 729 கிடைக்கும். ஈக்குவல் டு x+1 ஹோல் கியூபா. இப்போ இதுக்கு வந்து கியூப் ரூட் எடுக்கணும். எடுத்தோம்னா 9 கியூப் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் x+1 ஹோல் கியூப். இப்போ இந்த கியூபும் இந்த ரூட்டை கேன்சல் ஆயிடும். இது கேன்சல் ஆயிட்டு நமக்கு என்ன கிடைக்கும்? 9 ஈக்குவல் டு x+1 x ஈக்குவல் டு 9 - 1. அப்போ x ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும்? 8 சென்டிமீட்டர். ஆப்ஷன் டி.
11/35 இன் தசம வடிவம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 11 35 டிவைட் பண்ணும். 11 டிவைடட் 35 பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 0.3142857 அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட் ஆயிட்டே இருக்குமா? இப்போ இங்க வந்து எந்த நம்பர் வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு? 142857ல இருந்து திரும்பவும் அதே நம்பர் வருது. அப்போ இந்த 3 விட்டுட்டு மீதி நம்பருக்கு வந்து நாம பார் போடணும். ஏன்னா இந்த நம்பர் மட்டும் தான் ரிப்பீட் ஆகுது. அப்போ 1ல இருந்து 7 வரைக்கும் பார் போடணும். 3க்கு போடக்கூடாது. ஏன்னா 3 வந்து 1 டைம் தான் வந்திருக்கு. இந்த நம்பர் மட்டும் தான் ரிப்பீட் ஆகுது. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 0.314287 பார். இதுக்கான ஆப்ஷன் ஏ. சுருக்குக 21 plus 12 into 21 cube minus 12 cube by 21 square minus 12 square. இது வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லிருக்காங்களா? சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும்? இது வந்து a cube minus b cube ஃபார்முலா படி இருக்கு. அப்ப a cube minus b cube ஓட ஃபார்முலா நமக்கு என்ன? a minus b into a square plus ab plus b square. நெக்ஸ்ட் இது வந்து a square minus b square ஃபார்முலா படி இருக்கா? a square minus b square கான ஃபார்முலா நமக்கு என்ன? a plus b into a minus b. இங்க a க்கு பதிலா நாம 21 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். b க்கு வந்து 12 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோமா? சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும்? அப்படியே எழுதணும். இது a cube minus b cube ஃபார்முலா படி மாத்தணுமா? 21 minus 12 into 21 square plus 21 into 12 plus 12 square by இது வந்து a square minus b square 21 plus 12 into 21 minus 12. இப்போ 21 plus 12 21 plus 12 இங்க இருக்கா? அப்ப ரெண்டு கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி 21 minus 12 21 minus 12 இது கேன்சல் ஆயிடும். இப்போ 21 ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 441 plus 21 into 12 மல்டிப்ளை பண்ணா 252 கிடைக்கும். 12 ஸ்கொயர் பண்ணா 144. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 837. ஆனா ஆப்ஷன்ல வந்து இந்த ஆப்ஷன் கொடுக்கல, எல்லாமே ராங் ஆப்ஷனா கொடுத்துருக்காங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து 837. ஒரு நாற்கரமானது ஒரு சரிவகமாக அமைய தேவையான நிபந்தனை என்னன்னு கேட்டிருக்காங்களா? இப்போ அதுக்கு ஒரு நாற்கரம் ஒரு சரிவகமா அமையணும்னா 2 இணை பக்கங்கள் 2 இணையற்ற பக்கங்கள் இருக்கணும். அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இரு பக்கங்கள் இணை மற்றும் இரு பக்கங்கள் இணையற்றவை, மற்றதெல்லாம் தவறு. ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணம் 75 டிகிரி, மற்ற இரு கோணங்களின் வித்தியாசம் 35 டிகிரி எனில் அந்த கோணங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஆப்ஷன் வச்சு ட்ரை பண்ணலாம். இப்போ ஒரு கோணம் வந்து 75 கொடுத்துட்டாங்க, மற்ற இரு கோணங்களின் டிஃபரன்ஸ் வந்து 35 டிகிரி. அப்போ இந்த ரெண்டு கோணத்தை மைனஸ் பண்ணா நமக்கு 35 வருதான்னு பார்க்கணும். இப்போ 16 minus 25 பண்ணா 35 டிகிரி வரும். அதே மாதிரி இதுல 35 வருமா? வராது. 70 minus 20 பண்ணா நமக்கு 50 கிடைக்கும். அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. 70 minus 35 டிகிரி வரும். மைனஸ் பண்ணா டிஃபரன்ஸ் வந்து 35 வரும். இப்போ இதுல 35 வருமா? ரெண்டு மைனஸ் பண்ணா. அப்போ இது ரெண்டும் இந்த ரெண்டு ஆப்ஷன் கிடையாது. இப்போ இந்த ரெண்டு 35 டிகிரி வந்து ரெண்டு ஆப்ஷன்ல வருது. இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எது கரெக்ட் நம்ம செக் பண்ணமா? இப்போ ஒரு கோணம் வந்து 75 டிகிரி நமக்கு கொடுத்துட்டாங்க. முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் வந்து நமக்கு எவ்வளவு? 180. இங்க வந்து 75 கொடுத்துட்டாங்க. அப்போ 180ல 75 மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 105 டிகிரி. அப்போ ரெண்டு கோணங்களை ஆட் பண்ணா நமக்கு 105 டிகிரி கிடைக்கும். இது வந்து ரெண்டு கோணங்களோட கூடுதல். இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணா நமக்கு 105 கிடைக்குமா? இது ரெண்டே ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 85 கிடைக்கும். அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. இப்போ இதை செக் பண்ணலாமா? 70 plus 35 ஆட் பண்ணா நமக்கு 105 கிடைக்குமா? அப்போ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அந்த இரு கோணங்கள் வந்து 70 டிகிரி 35 டிகிரி. ஒரு சதுரத்தின் மூலை விட்டத்திற்கும் பக்கத்திற்கும் உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஒரு சதுரம் எடுத்துக்கோம். இப்போ இது வந்து சதுரமா? சதுரத்தோட பக்க அளவு வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். அந்த பக்கத்திற்கும் மூலை விட்டம்னா இதுதானே மூலை விட்டத்திற்கும் உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க. இது வந்து மூலை விட்டத்தோட அளவு நமக்கு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். இப்போ இது வந்து ஒரு முக்கோணமா? இந்த முக்கோணத்துல இருந்து நாம இந்த கர்ணம், இது வந்து கர்ணம். பித்தாகரஸ் தேற்றம் படி கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு எதிர்பக்கம் ஸ்கொயர் பிளஸ் அடிப்பக்கம் ஸ்கொயர், எதிர்பக்கம் ஸ்கொயர் பிளஸ் அடிப்பக்கம் ஸ்கொயரா? இங்க கர்ணம் ஸ்கொயர் நம்ம என்ன எடுத்துருக்கோம்? எக்ஸ் எடுத்துருக்கோம். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எதிர்பக்கம் அடிப்பக்கம் வந்து ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2a ஸ்கொயர். நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தா எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஏ ஸ்கொயர் வந்து ரூட் கேன்சல் ஆயிடும். ஏ 2 root 2 கிடைக்குமா? இது வந்து எக்ஸோட வேல்யூ, அதாவது கர்ணத்தோட வேல்யூ a root 2. இப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க? சதுரத்தின் மூலை விட்டத்திற்கும் பக்கத்திற்கும் உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க. சதுரத்தின் மூலை விட்டத்திற்கும் பக்கத்திற்கும் உள்ள விகிதம்னா இங்க வந்து மூலை விட்டம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? மூலை விட்டம் வந்து a root 2 ஈஸ்ட் பக்க அளவு வந்து ஏன்னு எடுத்துருக்கோமா? a. இப்போ இந்த a கேன்சல் ஆயிடும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? root 2:1. இதுதான் இந்த சம்கான ஆன்சர். ஒரு சதுரத்தின் மூலை விட்டத்திற்கும் பக்கத்திற்கும் உள்ள விகிதம் root 2:1. ஆப்ஷன் சி. நபரின் வருமானம் 10% அதிகரிக்கப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்களா? இந்த மாதிரி 10% அதிகரிச்சு 10% குறைச்சு அவங்க வருமானத்தில் ஏற்படும் மாற்றம் கேட்டாங்கன்னா சேம் இந்த மாதிரி சேம் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கணும். அதுக்கான ஃபார்முலா வந்து லாஸ்ட் பர்சன்டேஜ் தான். எப்பவுமே லாஸ்ட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு
எக்ஸ் ஸ்கொயர் பை 100. இங்க எக்ஸோட வேல்யூ நம்ம 10 எடுத்தோம். 10 into 10 by 100. 0 0 கேன்சல் ஆயிடும். இங்க அப்புறம் 1% இருக்குமா? இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1%. ஒரு சில டைம்ல அவர் ஒரு பொருளை ரூபாய் 5700க்கு விற்கும் போது 5% நட்டம் அடைகிறார். அவர் 5% லாபம் பெற வேண்டும் எனில் அப்பொருளை எவ்வளவு விலைக்கு விற்பனை செய்ய வேண்டும் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பொருள் கொடுத்துட்டு அந்த பொருள் வந்து ஒரு முறை விற்கும் போது நஷ்டம் வருது. அந்த விலையும் நமக்கு தெரியும். நஷ்டம் வரும்போது வர விலையும் தெரியும். அதே பொருளை இன்னொரு முறை லாபம் வர செய்யணும்னா எவ்வளவு விலைக்கு விற்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா வந்து இந்த செல்லிங் பிரைஸ் நமக்கு கொடுத்துருக்காங்களா, செல்லிங் பிரைஸ் இன்டூ 100 பிளஸ் கெயின் பர்சன்டேஜ் பை 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ். இந்த கெயின் பர்சன்டேஜும் லாஸ் பர்சன்டேஜும் சேமா இருக்கும். இங்க வந்து 5 ரெண்டுமே சேமா இருக்கு. அப்பதான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்ப செல்லிங் பிரைஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 5700. 5700 இன்டூ 100 பிளஸ் கெயின் பர்சன்டேஜ். கெயின் பர்சன்டேஜ் எவ்வளோ 5. 100 பிளஸ் 5% பை 100 பிளஸ் 5 100 மைனஸ் 5. அப்ப என்ன கிடைக்கும், 5700 இன்டூ 105 பை 95. 100ல 5 போச்சுன்னா 95. இப்போ இதை கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 5 2 10 1 5 1 5 5 19 95. இந்த 19ஆல இதை கேன்சல் பண்ணா 19 3 57. இப்போ 300 இன்ட்டு 21 மல்டிப்ளை பண்ணா 3 6 6300 ரூபாய். இதுதான் இந்த சமக்கான ஆன்சர். அந்த பொருளை வந்து 5% லாபம் பெறணும்னா எவ்வளவு ரூபாய்க்கு வைக்கணும்னா ரூபாய் 6300 ரூபாய்க்கு வைக்கணும். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ரூபாய் 6300. இரு கூம்புகளுடைய கனளவுகளின் விகிதம் 2:3 ஆகும். இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்கு எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 2 கூம்புகளின் விகிதம் வந்து என்ன கொடுத்திருக்காங்க, V1 V2 எடுப்போம். அந்த இரு கூம்புகள் அதனுடைய விகிதம் வந்து 2:3 கொடுத்திருக்காங்க. V1 by V2 equal to 2/3 எழுதலாமா? கூம்பின் கனளவுக்கான ஃபார்முலா என்ன, 1/3 பை முதல் கூம்பின் ஆரம் வந்து R1 எடுத்துப்போம். R1 ஸ்கொயர் H1 உயரம் வந்து H1 எடுத்துப்போம். பை 1/3 இன்டூ பை இன்டூ இரண்டாம் கூம்பின் ஆரம் வந்து R2 எடுத்துப்போம். R2 ஸ்கொயர் உயரம் வந்து H2 எடுத்துப்போம். ஈக்குவல் டு 2/3. இப்போ இந்த 1/3 பை 1/3 பை கேன்சல் ஆயிடுமா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு, R1 ஸ்கொயர் H1 பை R2 ஸ்கொயர் H2 ஈக்குவல் டு 2/3 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இங்க நமக்கு ஆரம் மட்டும் தான் தேவை. உயரம் வந்து கேன்சல் பண்ணுமா? இங்க உயரம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ முதல் கூம்பின் உயரம் வந்து நாம H1 எடுத்துப்போம். அப்ப இரண்டாம் கூம்பின் உயரம் வந்து H1 எடுத்துப்போம். H2 வந்து முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்குனா இந்த H1 2ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், 2H1 கிடைக்கும். அதுதான் H2 ஓட வேல்யூ. இப்போ இங்க H2 பதிலா இங்க 2H1 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். R1 ஸ்கொயர் H1 பை R2 ஸ்கொயர் H2 H1. அப்போ 2/3 இந்த H1 இந்த H1 கேன்சல் ஆயிடும். இந்த 2 ஈக்குவல் இந்த பக்கம் வந்ததுன்னா பெருக்கல்ல வந்துரும். 2 into 2 4. அப்போ R1 by R2 இந்த ஸ்கொயரை வந்து காமனா போடலாமா, ஈக்குவல் டு 4/3 கிடைக்கும். இப்போ இந்த ஸ்கொயரை வந்து நம்ம கேன்சல் பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணுமா, ரூட் எடுத்தா இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். அப்போ R1 by R2 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 4/3 கிடைக்கும். இப்போ ரூட் 4 ஓட வேல்யூ நமக்கு என்ன, 2/3 கிடைக்கும். இது வந்து R1 by R2 ஓட வேல்யூ 2/3. இப்போ R1 is R2 விகிதம் தான் கேட்டிருக்காங்க. ஈக்குவல் டு இது எப்படி எழுதலாம், 2:3. இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 2:3.